this busy world, we are all like very busy with work, stress, with work, family, relationships, studies and all. So நம்ம லைஃப் எந்த ஒரு நிமிஷம் வேணா மாறலாம். அண்ட் அப்படி ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு நாங்கள் ஸ்கிப் பண்ண போகிறோம், which is nothing but stroke. So we have like two scenarios where we'll be explaining what the symptoms of stroke are and how stroke can be, how rehabilitation for stroke is given. So in the first house we have Meera, Raghavan, Lakshmi and Arjun. So we'll be seeing what the symptoms of stroke are. காஃபி ஏதாவது வேணுமா? அம்மா எனக்கு ஒரு காஃபி. காலையிலேருந்து ஃபோனே பார்த்துட்டு இருக்கேன், ஏதாவது வந்து எனக்கு உதவி பண்ணுறியா? வரேன். அம்மாக்கு போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா? காஃபி என்னமாச்சு? காலையிலே எனக்கு ஒரே மயக்கமா இருக்கு, என்னன்னே தெரியல. மூவி தண்ணி நம்ம வேணா ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாமா? இல்லை ஓபி போகலாமா? சரி கிச்சனில் வேலை இருக்குது, நான் போய் கிச்சனில் போய் வேலை சாப்பிட்டு போகலான்னு காஃபி முடிச்சுட்டு போயிட்டு வாப்பா, பார்த்து போயிட்டு வா, போயிட்டு ஃபோன் பண்ணு. அண்ணா பாய். வரப்போ சாப்பிட்டு வேணும். சரி நான் போய் அப்பா வேலை வேலை இருக்குன்னு சொல்லிட்டேன். என்னமாச்சு உங்களுக்கு? என்னன்னே தெரியல. அப்பா இங்கே வாங்க. என்னாச்சு? அம்மாக்கு ஏதோ பண்ணுது. என்னாச்சு? ஒரு மாதிரி மோசமாகவே ஒரு மாதிரி அதெல்லாம் தெரியுது. வேறு என்ன பண்ணலாம்? கையில் வந்து இந்த செய்ய அதனால் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம். அம்மா சொன்ன வருது, அம்மா வந்து நாங்கள் வந்து செய்து போகிறோம். So, good morning to all. So, we are welcoming on to stroke awareness program. ஸோ ஸ்ட்ரோக்னாலே நமக்கு முக்கியமான ஒரு டேர்ம் என்ன ஞாபகம் இருக்கணும் அப்படின்னா பி ஃபாஸ்ட் அப்படின்ற டேர்ம் தான். ஸோ பி பி ஃபாஸ்ட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பேலன்ஸ். ஸோ இப்போ உங்கள் வீட்டில் யாருக்காவது இல்லைன்னா தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து ஒரு பர்சனுக்கு வந்து சடனாக அவங்களுக்கு வந்து பேலன்ஸ் லாஸ் ஆகுது, அவங்க நடக்கிறப்ப அவங்க செய்கிற வேலைக்கு தான் பேலன்ஸ் லாஸ் ஆகுது அப்படின்னா ஸோ அது வந்து ஒரு இயர்லி சைன் ஆஃப் ஹேவிங் ஸ்ட்ரோக். அப்புறமேட்டு வந்து E stands for I. ஸோ ஐ பொறுத்த வரைக்கும் என்னன்னா நமக்கு வந்து அந்த அஃபெக்ட் ஆகிற பர்சன் என்ன ஆகும்னா மோனோகுலராகவோ இல்லைனா ரெண்டு கண்ணும் சேர்ந்த மாதிரி வந்து ஐ விஷன் வந்து சடனாக லாஸ் ஆகும். ஸோ இது வந்து அந்த மாதிரி ஒரு சைன் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம அந்த சைன் நம்ம இக்னோர் பண்ணோம் அப்படின்னா அது வந்து அதர் சைன் என்ன காசு பண்ணோம் அப்படின்னா ஃபேஸ். F stands for face. ஃபேஸ் பொறுத்த என்ன ஆகும்னா ட்ரூப்பிங் ஆஃப் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே என்ன ஆகும்னா நம்ம ஃபேஸோட சிமெட்ரின்னு ஒன்று இருக்கும். ஐயோ இந்த ஸ்மைலோ வந்து என்ன ஆகும்னா நம்ம சிரிக்க சொல்லி அந்த மாதிரி பார்க்குறப்போ வந்து பார்த்தா அவங்க ஒரு சைடு வந்து நார்மலாக இருக்கும், ஒரு சைடு வந்து அப்நார்மல் சிமெட்ரி லாஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து சைன் இருக்குது அப்படின்னா நம்ம அது வந்து ஸ்ட்ரோக்கோட கிளாசிக்கல் சைனை நம்ம வந்து சூஸ் பண்ணணும். அடுத்து ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆர்ம் அண்ட் லிம்ஸ். ஸோ ஆர்ம் அண்ட் லிம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரோக் எப்படின்னா ஒன் சைடு ஆஃப் பாடி வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ நம்ம ஆர்ம் அண்ட் லிம்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களால வந்து லிஃப்ட் பண்ண முடியாது, பெயின் அன்பியரபிள் பெயின் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்க சிம்டமாக சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து இக்னோர் பண்ணக்கூடாது. இந்த நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து க்யூக்காக அவங்க கூப்பிட்டு போயிட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் அந்த மாதிரி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்லர்ட் ஸ்பீச். ஸ்லர்ட் ஸ்பீச் அப்படிங்கிறது என்னன்னா அவங்க நார்மலாக பேசுகிறப்ப இருக்கிற டோனோட அவங்க சிம்டம்ஸ் வந்து அவங்க ரெஸ்பெக்ட் ஹையாக வரப்போ வந்து அவங்க பேசுகிற டோன் வந்து கொஞ்சம் வளருவாங்க, பேசுகிற வார்த்தை வந்து மாற்றி மாற்றி பேசுவாங்க, பேசுகிறப்ப வந்து சவுண்ட் அதிகமாகனா குறைச்சி அந்த மாதிரி எதாவது பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சயின்ஸ் இருக்கும். பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டைம். ஸோ இந்த டைமுங்கிறது என்னன்னா நம்ம வந்து நம்ம கோல்டன் பீரியட் ஆஃப் டைம்னு ஒவ்வொரு டிசீஸ்க்கும் ஒன்று இருக்கும். ஸோ ஸ்ட்ரோக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் இருக்கும். ஸோ அந்த டைமுக்குள்ளே நம்ம வந்து இந்த சிம்டம்ஸ்லாம் நம்ம ரெகனைஸ் பண்ணி நம்ம அவேர்னஸ் தெரிஞ்சிருந்து நம்ம அந்த பேஷண்ட் நம்ம போய் கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து அவங்க ஈஸியாக நம்ம வந்து அவங்க வந்து ஸ்ட்ரோக்குக்கு போய் ஃபர்தராக விடாமல் நம்ம ஈஸியாக அவங்க ப்ரிவென்ட் பண்ணி நம்ம அவங்க ரீஹாபிலிட்டேஷன் கொடுத்து நம்ம கொண்டு வந்துடணும். ஸோ
ஸோ இதுதான் நம்ம வந்து ஸ்ட்ரோக் அவேர்னஸ்க்கு வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே டைம் பி ஃபாஸ்ட்ங்கிறது. ஸோ பி ஃபாஸ்ட் ஆக்ட். என்ன வருதுமா நம்ம போகலாம் இன்னொரு கை தூக்க முடியும்னு சொல்றாங்க. கண்ணு மணிக்கெல்லாம் தெரியும். நான் பேசவே முடியலன்றாங்க. இது இப்போதான் எனக்கு காலையிலே சொல்றாங்க. சரி சரி வாங்க ஹாஸ்பிட்டல் பார்த்துக்கோங்க. வாங்க, என்ன ப்ராப்ளம்? சரி டாக்டர், அம்மா வந்து இன்னும் கை தூக்க முடியல, பேச முடியலன்னு சொல்லி கம்மியாக சொல்லியிருக்காங்க. என்னன்னு எப்பத்துல இருந்து இப்படி ஆகுது? மார்னிங்லேருந்து இப்படிதான் சொல்றாங்க. வேற ஏதாவது மயக்கம் வருது, இல்ல உடல் வந்து வளர்றது ஏதாவது இருக்கா? உடல் தான் பேசுறாங்க. இது எல்லாமே காலையில இருந்து கண்ணு வந்து மங்களா தெரியுதுன்னு சொல்றாங்க. சரி, ஓகே. ஒரு அட்டெண்டர் மட்டும் உள்ள செக் பண்ணிட்டு இப்போ சிம்டம்ஸ்லாம் பார்க்குறப்ப எனக்கு ஏதோ ஸ்ட்ரோக் அந்த மாதிரி இருந்துச்சு. நான் இப்போ அவேர்னஸ் ப்ரோக்ராம் போய் சொல்லிட்டு வந்தேன், இந்த மாதிரிலாம் ஸ்ட்ரோக் கம்ப்ளைண்ட் இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தோன்னா எனக்கு தோணுச்சுன்னா சீக்கிரம் கொடுத்தாங்க. ஸ்ட்ரோக் தான் ஆக்சுவலி ஸ்ட்ரோக் தான். ஆனா நீங்க வந்து சீக்கிரம் வந்துட்டீங்க, கோல்டன் ஹார்லேயே வந்துட்டீங்க. லைக் ஸ்ட்ரோக்கோடைய டைம் வந்து 3 to 4 hours போல இருக்கும். நீங்க அதுக்குள்ளே வந்துட்டதுனால ட்ரீட்மெண்ட் கொடுத்து சீக்கிரம் சரி பண்ணிடலாம். நான் உங்களுக்கு டேப்லெட் மட்டும் எழுதி தரேன், அதை ரெகுலராக எடுத்துக்கோங்க. மற்றபடி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நார்மலாக தான் இருக்கு. இன்னொரு வாரத்தில் மறுபடியும் கூப்பிடுவாங்க, செக் பண்ணலாம். தேங்க்யூ. ஸோ இன் ரியல் லைஃப் ஸ்ட்ரோக் நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டு வராது, திடீர்னு தான் வரும். அண்ட் ஏர்லியாக நமக்கு எவ்வளோ ஏர்லியாக அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வரோமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு டயக்னாசிஸ் கொடுத்து அவங்கள சேவ் பண்ணலாம். ஸோ எல்லா நேரத்துலையும் எல்லாரும் முன்னாடியே தெரிஞ்சிருக்காது ஸ்ட்ரோக்னா என்ன அப்படின்னு. ஸோ in another house we have a stroke patient who got delayed for the treatment because அவங்க வந்துட்டு அதை அவாய்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட லைஃப் எப்படி இருக்கு அப்படின்றது ஐயோ, என்னங்க ஹாஸ்பிட்டல் எனக்கு கூப்பிடலாம்ல? நீங்களே எடுத்துட்டு பண்ணிட்டீங்க. யூஸ்லெஸ்ஸா? என்னென்ன பேசுறீங்க? நீங்க தான் நம்ம வீட்டுக்கே பேக் போன். யூஸ்லெஸ்ஸா பேசுறீங்க. பேக் போன் ஆமா, கொஞ்சம் லூஸ் கனெக்ஷன் மட்டும் இருக்கு, அது சரி பண்ணிட்டா சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? டாக்டர் சொன்னாங்க அப்பாவுக்கு ஸ்ட்ரோக் பண்ணுறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். நீங்கள் கூட பயமாக இருக்குது. ஸ்ட்ரோக்னா வந்து பிரெயின் போகிற பிளட் சப்ளைல பிளாக் ஆயிருக்கும். அப்போ அந்த ஏரியா கண்ட்ரோல் பண்ணுற பாடி பார்ட்ஸ் கொஞ்சம் வீக் ஆயிருக்கும், அவ்வளோதான். உங்களுக்கு அப்போ லெஃப்ட் சைட் பிரெயின் வந்து அஃபெக்ட் ஆயிருக்குப்பா. ஏன்னா பிரெயின் வந்து கிராஸ் கனெக்ஷனாக தான். சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியல. உங்கள் அப்பா நல்லா இருந்தால் அதுவே போதும். சரி, இப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம், அது சரியாயிடும். எக்ஸசைஸ் பண்ணால் சரிப்பா. உங்களோட ரைட் பண்ண கொஞ்சம் ரைட் கஷ்டம் தான்ப்பா. கஷ்டமா இருந்தால் ஒர்க் அவுட் வந்து கரெக்டாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். தூக்குங்க, ட்ரை பண்ணலாம். சரி சரி, என்ன நான் இப்போ கவுண்ட் பண்ணுறேன், நீங்கள் கை தூக்கணும். சரியா? 1 2 3. ஏய், அங்கே பாருடா, இம்ப்ரூவ்மெண்ட். நியூரோபிளாஸ்டிசிட்டி ஒர்க் ஆகுதுமா? ஆமாப்பா, பிரெயினுக்கு வந்து புதுசாக கனெக்ஷன் வந்து கிரியேட் பண்ணுற பவர் இருக்குது. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அது வந்து கிரியேட் பண்ணும். நம்ம சரி பண்ணிடலாம். என்னங்க திருப்பி திருப்பி கஷ்டம் கஷ்டம் சொல்லிட்டே இருக்கீங்க? கல்யாணத்துக்கு என்ன சொன்னீங்க? லைஃப் ஃபுல்லாக நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். இப்போ நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். திருப்பி திருப்பி கஷ்டம் கஷ்டம் சொல்லிட்டே இருக்கீங்க. நல்லா இருக்கணும் உங்களுக்கு. நான் ஃபுல் ஸ்டாப் இல்லைப்பா, அம்மா தான். அது ஏதோ இந்த பேசுறது சொல்லிவிடா. ஆமாம், இப்போ ஸ்பீச் தெரப்பி பண்ணலாம். எங்கள் அம்மா பேர் லட்சுமி, கிளியராக சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க. எது மீனாட்சியா? பாரு, அவங்க அப்பாவுக்கு ஒரு பையன் கூட இப்படி பண்ணுறாரு. ஏன் பேர் சொன்னேன்? இப்போ எந்த பேர் சொன்னால் இந்த அவங்க சொல்கிறாருல, திரும்பமா இம்ப்ரூவ் ஆயிருக்காங்களா? இப்போ நம்ம இதை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். நாளைக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். சரி.
சார் வாங்கண்ணா. எப்படி இருக்கீங்க? இப்போ முன்னாடிக்கு பரவாயில்லையா? பரவாயில்ல. இப்போ கையெல்லாம் கொஞ்சம் தூக்க முடியுதா? கையெல்லாம் கொஞ்சம் நாங்கள் எக்ஸசைஸ் கொடுத்துருக்கோம். கையெல்லாம் தூக்குறாரு, கொஞ்சம் கொஞ்சம் பேசுறாரு. ஃபிசியோதெரப்பி, ஸ்பீச் தெரப்பி எல்லாம் அதெல்லாம் எல்லாமே ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, டெய்லி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொஞ்சம் முன்னாடிக்கு பரவாயில்லையா? முன்னாடி பண்ணுவோம். ஸோ ஸ்மோக்கிங், ஆல்கஹால் எதுவும் எடுத்துக்க கூடாதுன்னு தெரியல. வேற ஏதாவது ஆக்டிவிட்டீஸும் கண்ட்ரோல்லே வச்சுக்கோங்க. இப்போ கொடுத்துட்டு ஸ்பீச் தெரப்பி, ஃபிசியோதெரப்பி கண்டினியூ பண்ணலாம். சரியாயிடும். சரியாயிடும், கண்டிப்பாக சரியாயிடும். உங்கள் வீட்டில் இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் ஒன்றுனா பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இதுல பார்த்த மாதிரி ரீஹாபிலிட்டேஷன்ன்றது where we give speech therapy, physiotherapy கொடுக்கறதுனால அவங்களுக்கு வந்துட்டு சின்ன சின்ன வேலை செய்யறதுனால அவங்களோட நர்வ்ஸ் ஆக்டிவேட் ஆகி அவங்களால அந்த ஒர்க் நம்ம தொடர்ந்து பண்றதுனால அவங்க அந்த ஒர்க்கை பண்ணுவாங்க. ஸோ as we saw, ஸ்ட்ரோக்குன்றது வரும் தான், ஆனால் அது வந்துட்டு நம்ம லைஃபோட எண்ட் கிடையாது. ஸோ நம்மளோட பெஸ்ட் மெடிசன் ஃபேமிலி சப்போர்ட் அண்ட் கொஞ்சம் ஹோப் இருந்தால் வில் பி ஏபிள் டு கியூர். தேங்க்யூ. எல்லாம் டுகெதர் நிற்கிறீங்களா? ஆமாம்மா, அந்த ஊருக்கிட்ட வந்துட்டேன். இன்னும் 10 நிமிஷத்துக்கு வந்துடும்மா. சீக்கிரம் வாங்க, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிறேன். வாங்க 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 அண்ணே, வாங்க நீ வாடா. அம்மா இங்க வந்து பாருங்க யார் வந்து. ஐயோ, என் மருமகன், என் பையன், அவங்க பிள்ளை எல்லாம் வந்திருக்காங்களே. எங்க எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. என்னம்மா என் பிள்ளை இப்படி இழைச்சு போயிட்டான்? அவனுக்கு எல்லாம் சமைச்சு போடுறேன். அப்பா எங்க? அப்பா இந்த தப்பா உட்கார்ந்து இருக்காரு. மணி வாடா வாடா, எங்க அப்பா எங்க, அம்மா எங்க? கேட்குமா? தம்பி பாப்பா நண்பர்களே, நல்லா இருக்கியாமா? உட்காருங்க, அம்மா சமைச்சிருக்காங்க, சாப்பிடணும். வாங்க வாங்க, எல்லாரும் சாப்பிட்டு நான் இன்னைக்கு கறி குழம்பு எல்லாம் செஞ்சிருக்கேன். உட்காந்து சாப்பிடுங்க. நல்லா இருக்குங்களாப்பா? நல்லா இருக்கேன் தம்பி. எப்படி போகுது வேலையெல்லாம்? என்னதான் வந்து வராமையும் போன் பேசுறாங்க. தெரியல. ஹலோ ஹலோ, சொல்லுமா சொல்லுமா, என்ன பண்ணுற? இப்போ தான் என் மாமியார் வீட்டுக்கு வந்தேன். மாமியார் வீட்டுக்கா? சரி சரி. ரொம்ப ஒட்டிக்காதுங்க மாமியார் வீட்டுக்கு. நான் எங்கே ஒட்டுறேன், அவங்க தான் போன போனான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி சரி, பார்த்து பத்திரமா இருங்க. சரிண்ணா, சரி. மணி வாடா, தாத்தா வாடா, விளாட முடியலமா, வாடா வாடா வாடா. என்ன படிக்கிறீங்க? நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் படிக்கிறேன். ஏ அப்பா, இங்கிலீஷ் படிப்பா இருக்கும்போது பெரிய படிப்பு தான். தண்ணி எடுத்துட்டு வர தாத்தா. தாத்தா, அம்மா தாத்தா தண்ணி கொடுமா. இந்தாங்க தாத்தா தண்ணி. என்னப்பாச்சு? ரத்தம் வந்திருக்கு. ஒன்றும் இல்லைப்பா, சும்மா இருமல் தான்ப்பா. என்னப்பா இருமல்ன்றீங்க? தண்ணி கூட தாத்தாக்கு தண்ணி கொடுப்பா. இப்பதான் குடிச்சேன். சரி வாங்க, எந்திரிங்க, ஆஸ்பத்திரி போவோம். இருமல் ரத்தம் அப்பா, வந்து இருமலுக்கு ஏன்ப்பா ஆஸ்பத்திரி? வாங்கப்பா, ரத்தம் வந்து நம்ம டாக்டர் போய் பார்த்துட்டு என்னன்னு ரிப்போர்ட். சரிப்பா, ஏதோ சொல்லுப்பா. பாரு, நானும் தாத்தா வெளியில போயிட்டு வரோம். அம்மா வேணா வெளியில போயிட்டு வரணும். சரிப்பா. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரோம். வா, நம்ம ரிப்போர்ட் டாக்டர்கிட்ட கொடுத்துருக்கோம். டெஸ்ட் உங்களுக்கு நிறையா எடுத்துருக்கோம். 3 நாள் கழிச்சு வர சொல்லியிருக்காங்க. நம்ம போயிட்டு 3 நாள் கழிச்சு டாக்டர் என்னன்னு போய் கேட்டு வந்துடலாம். நீ வீட்டுக்கு போயிட்டு வாங்க, நான் வேலைக்கு போறேன். அப்படியே ஹலோ சார், நான் அப்பாவோட டாக்டருக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். நான் அப்புறமா கூப்பிட்றேன்.
ஐயா நீங்க தான் 3 நாளைக்கு முன்னாடி டெஸ்ட் ஆமா. எடுத்து போனதா ரிப்போர்ட் வரது செக் பண்ணி சொல்றேன். உங்களுக்கு டிபின்னு ஒரு நோய் வந்திருக்குங்க ஐயா. என்னப்பா எனக்கு 3 வருஷமா பிபி இருக்கு இந்த மாதிரி நம்ம டெஸ்ட் எடுத்து பார்த்தா உங்களுக்கு டிபின்னு உங்களுக்கு டிபின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வந்துட்டு அந்த பாக்டீரியா வந்து நம்ம எந்த ஆர்கனுக்கு போதோ அது நல்லா அஃபெக்ட் பண்ணும். அதனால தான் இவங்க நல்லா எண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ள பெட்டு அந்த நைட் ஆனால் வந்துட்டு வேர்க்கிறது ஜுரம் வர்றது வெயிட் லாஸ் ஆகிறதுலாம் இருந்துருக்கு. நீங்கள் பயப்படாதீங்க. இது வந்து தொட்டா பரவுகிற வியாதிலாம் வந்து நம்ம கரெக்டாக மெடிசன் எடுத்து அது மாதிரி நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சரிங்களா. இதுக்கு ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் வந்து 6 மந்த் இருக்கும் இல்லையா. அது அவங்களுக்கு மாத்திரை எழுதி தரேன். அது நீங்கள் 6 மந்த்துக்கு தொடர்ந்து அதை எடுத்துகிட்டு இருக்கணும். நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணுறதோ ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் போடுறதோ அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எழுதி தரேன் உங்களுக்கு வந்துட்டு இல்லப்பா மாத்திரை எழுதி கூட நான் கிளம்புறேன். சரிங்க. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். பிரச்சனை இல்லை. அப்படிலாம் இல்லை. நீங்கள் இரும்புக்குள்ளலாம் வந்துட்டு மாஸ்க் வச்சுக்கிட்டு டிஷ்யூ யூஸ் பண்ணுற டிஷ்யூ எல்லாம் ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்கணும். அந்த டிஷ்யூ வந்து வேறு யாருக்குன்னா இது பரவ ஆகும் ஓகேங்களா. வீட்டில் யாருக்கும் சொல்லி புரிய வச்சுருந்தா நம்ம நான் பொறுமையா வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீங்கள் குழந்தைக்கு காய்ச்சிருங்க. பயந்துருவாங்க. அந்த அம்மா என்னப்பா படிச்சாமாப்பா என்னமோ பேசுறாங்க ஒன்றும் புரியல. சரிப்பா சரிப்பா. என்னம்மா ஊருக்கு மகன் வாடி உனக்கு இப்பதான் இங்க கண்ணு தெரிஞ்சுச்சான். இப்பதான் வர்ற. எவ்வளவு நாளாச்சு உன்னை பார்த்து நானு. ஒரு விஷயம் தெரியுமா? மூணாவது சசிகலாவோட மாமனார் இருக்காங்க. சொல்லிட்டே இருக்காரு. ஐயோ செத்துட்டாரு. என்ன என்ன சொல்ற? நிஜமாடி. அம்மா அம்மா இப்போ தாத்தாவும் இருந்துட்டே இருக்கும்போது ரத்தம் வந்துச்சுமா. அப்ப நம்ம தாத்தாவும் செத்து போயிருவாரு. ஏமா இப்படி சொல்ற? நீ என்னமா பேசுற? இல்லையா இப்படியா பேசுறது? சும்மா இருக்கீங்க. பெரியவங்க அப்படிலாம் பேசக்கூடாது. சரிப்பா நான் வீட்டு வேலைக்கு போயிட்டு வரேன். நீங்கள் வீட்டில் இருங்க. அப்பா ஒரு நிமிஷம். எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுப்பா. எல்லாரும் என்னென்னமோ சொல்றாங்க. என்னாச்சு? இல்ல அவருக்கு இந்த மாதிரி இருந்துட்டே இருக்கிறோம். எனக்கும் ஏதோ ஒரு மாதிரி பயமா இருக்குது. பக்கத்து வீட்டுலலாம் இந்த மாதிரி இறந்துட்டாங்க. அந்த மாதிரி என்ன வேலை போகுது எனக்கு போய் வேலையை பாரு. அப்பெல்லாம் சொல்லாதீங்க. ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் போய் வேலை பாரு. வேலைக்கு நான் போயிட்டு வரேன். அவருக்கு ஒன்றும் இல்லை. நான் நல்லபடியாக பார்த்துருக்கேன். அவங்க இருமல் சரிப்பா. அவருக்கு உண்மையாகவே எதுவுமே இல்லை. நான் வேலைக்கு போயிட்டு அப்புறமா கூப்பிட்றேன். அதை நான் பார்த்து அவருக்கு மெடிசன் மட்டும் கொடுத்துருக்காங்க. நேரத்தில் எடுக்கணும். அது மட்டும் ஃபாலோ பண்ணி ஐ புக்கு என்ன செய்யற? என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? நான் டிராயிங் வரைஞ்சிருக்கேன். பாருமா நல்லா இருக்கான்னு. ஏதோ ஃபைல் மாதிரி இருக்கு. நல்லா இருக்காமா டிராயிங்? அம்மா சொல்லுமா. ஏதோ ஃபைல் மாதிரி இருக்கு. ஏதோ மாமா பேர் போட்டுருக்கு. அத்தை என்னது அத்தை? மாமாக்கு டிவின்னு போட்டுருக்கு. என்னமோ என்னென்னமோ சொல்றேன். அவருக்கு அப்படிலாம் இல்லவே இல்லம்மா. நடிக்காதீங்க அத்தை. உங்களுக்கு தெரியாமையா இருக்கும். எனக்கு இதெல்லாம் பத்தி எதுவுமே தெரியாதுமா. என்ன என்ன சத்தம்? சத்தம் சொல்ற? ஏன் அம்மா நினைச்சிருக்கீங்க? இதுல பாருமா உங்க அப்பாக்கு டிவின்னு டிவியா? நீயும் இப்படி பண்றியா? உங்க குடும்பமா சேர்ந்து வந்துட்டு இப்ப ஏதாவது நடிச்சு ஏமாத்துறீங்க. ஒரு பெரிய விஷயத்தை என்ன மறைச்சு என்னம்மா எனக்கு பயமா இருக்கு. என்னென்னமோ சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைம்மா, நீங்க பயப்படாதீங்க. என்னம்மா, இதெல்லாம் ஆயிடுமான்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதெல்லாம் பயப்படாதீங்க. குடும்பமா சேர்த்து என்னை ஏமாத்து. அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும்.
என்னதான் ஃபோன் பேசுவாளோ பிள்ளைங்க கூட்டுறதை விட என்ன வேலைன்னு எனக்கு தெரியலமா. இதுமா மருமகளை கூப்பிடுமா ஏன் உங்களுக்கு மருமக தானே, நீங்க கூப்பிட மாட்டீங்களா? கூப்பிடுங்க. அம்மாடி அம்மாடி வாடா சாப்பிட வாடா உட்காரு. இதுல ஊட்டி விடுங்க அவளுக்கும். என்னடா சாப்பிடு. இருங்க இனியா இங்க வா, இந்தாடா வா. ஏம்மா என்னம்மா நீங்க லொக்குன்னு இருமிட்டே இருக்கீங்க. நாளைக்கு என் பிள்ளைக்கு வந்துச்சுன்னா என்ன பண்றது? ஏன் நீ அண்ணி அப்பா அப்படி பேசுறீங்க? அப்புறம் அவருக்கு டிவி வந்துருக்கு, நாளைக்கு என் பிள்ளைக்கு எனக்கும் ஒட்டிக்கிச்சுன்னா என்ன பண்றது? இனியா இங்க பாரு, இனிமே அவர் கூட விளையாடக்கூடாது, பேசக்கூடாது, ஒன்றும் பண்ணக்கூடாது. ஐயோ ரொம்ப தாம்மா. சரி சார், நான் அப்புறம் கூப்பிடுறேன் சார். இல்லை சார். என்னம்மா பிரச்சனை? என்னாச்சு? என்ன தர்ஷி என்னாச்சு? அப்பா வந்து இனியாவும் சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தாங்க, அண்ணி ஊத்திட்டாங்க. ஏம்மா என்னாச்சு? லொக்குன்னு அப்படி இருமிட்டே இருக்காரு. நாளைக்கு என் பிள்ளைக்கு வந்துச்சுன்னா என்ன அவருக்கு பண்றது? ஒண்ணுமே இல்லம்மா, ஒரு பிரச்சனையும் இல்லை அவருக்கு. நீங்க இதே சொல்லி என் வாயை அடக்க பாருங்க. குடும்பத்தோட எல்லாம் சேர்ந்து இவருக்கு டிவி இருக்குன்னு இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சு ஏமாத்திட்டீங்கல்ல. எனக்கு நீங்க இருக்கவே பிடிக்கல, பயமா இருக்கு. அவர் இருமிக்கிட்டே இருக்காரு, என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும்மா, நம்ம பொண்ணு பொண்ணா அவரு அப்படி விட்டுட்டு போவாரா? என்னால அப்படிலாம் விட முடியாது. எனக்கு என் பிள்ளை தான் முக்கியம். சரி அப்ப பண்ணு, அப்பாவுக்கு 6 மாசத்துல சரியாயிடும். அது வரைக்கும் மாமா இந்த கதைலாம் என்கிட்ட சொல்லாதீங்க. ஏற்கனவே நீங்க நான் ஏமாந்தது போதும். இனிமே வந்து நான் இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை. நீங்க இருக்கவே பிடிக்கல அவருக்கு. அதிகமாவே இருக்க சொல்லுங்க. அவருக்கு சரிம்மா, நான் அப்பா மாமா அதுக்கப்புறம் சொல்றேன். அதுக்கப்புறம் வாமா, உனக்கு என்ன தோணுதோ பண்ணிக்கம்மா. எனக்கு அப்பா நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன். சரிம்மா. மாமா எப்போ வந்தீங்க? ஏம்மா அழுறீங்க? என்னாச்சு? அப்பா அம்மாவுக்கு சண்டை. அப்பா அம்மாவை திட்டிட்டாங்க. திட்டிட்டாங்களா? என்னாச்சு? நீ வா நம்ம போய் கேட்கலாம். ஏன் இப்படி? இனிமே அந்த வீட்டுக்கு என்ன போக சொல்லாதீங்க. நான் போக மாட்டேன் அவங்க வீட்டுக்குலாம். என்ன பிரச்சனை? என்னாச்சுன்னு தெளிவா சொல்லு. இவங்க தாத்தாக்கு வந்து டிவி இருக்காரு, யாருமே என்கிட்ட சொல்லல. எல்லாரும் குடும்பமா சேர்ந்து மறைச்சிட்டாங்க. அவரு இவளை கூப்பிட்டு வச்சு விளையாடுறாரு. டிவி இருக்கா? ஐயோ, நல்ல வேலை செஞ்ச பிள்ளைய கூட்டி நீங்க வந்துட்டு அந்த வீட்டுக்குலாம் நீங்க போகலாம். நீக்கா அங்க ரெஸ்ட் இருக்கு. என்னம்மா ஒரே இருமிட்டே இருக்கீங்க? ரத்தம் வேற வருது, சொல்லவே இல்லை. போன வாரத்துல எனக்கு ஒரே காய்ச்சலா இருந்துச்சு. அந்த வர இருமல் தான். சாதாரணமா மாமாவும் இப்படித்தான் இருந்தாரு. ஒருக்கா டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துருவோமா? அந்த அளவுக்குலாம் உங்க மாமாவுக்கு டிவி வந்தனால எனக்கு டிவி ஒன்று வராது. நான் நல்லா தான் இருக்கிறேன். எனக்கு என்ன பிரச்சனை? நம்ம போய் ஒருத்தரை பார்த்துட்டு வந்துருவோமா? இருக்கும் டாக்டரை. மாமா நீ சொல்றா கேட்க மாட்டேன். Next patient. Test கொடுத்துட்டு போனீங்களா? இன்னும் தொடர்ந்து இருந்துட்டே இருக்க மாட்டாங்க. ஏதாவது மாத்திரை தெரியாது. அவங்க நாட்டில் அடிக்கணும். உங்க மாமனாருக்கு டிவி வந்துச்சுங்க இல்லையா? அப்போ இவங்களுக்கும் காய்ச்சல் வந்துருக்குங்கம்மா. டிவி அம்மாக்கா? எனக்கா? டிவி வர்றது தப்பு இல்லைம்மா. நம்ம மெடிசன் எடுக்காம இருக்க, ட்ரீட்மெண்ட் எடுக்காம இருக்கதா தப்பு. இம்யூனிட்டி கம்மியாக இருந்தாலுமே வரலாம். சரிங்களா? நான் 6 months அந்த ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால் படி நான் வந்துட்டு 6 months டேப்லெட் எழுதி கொடுக்குறேன். அது உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து அதுக்கு ஸ்கீம் எல்லாமே இருக்குது. சரிங்களா? உங்கள் நேம் அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் நீங்கள் நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து வாங்கணும்னா ஒரு அவசியம் கிடையாது. கவர்மெண்ட்லேருந்தே வீட்டுக்கே வர மாதிரிலாம் நான் அந்த மாதிரி பண்ணிடுறேன். சரிங்களா? நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இருக்கணும். தென் நீங்கள் இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும் அந்த டைமில். சட்டா சாப்பிட்றது, தென் ஸ்னீல் பண்ணக்குள்ள இருமக்குள்ளலாம் டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கிறது, கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணுறது, அந்த மாதிரிலாமே நீங்கள் ப்ரிகாஷனாக இருக்கணும். அப்போ தான் மற்றவங்களுக்கும் குட்டி பசங்களுக்கு யாருன்னா வீட்டில் இருக்கவங்களுக்கும் வராமல் இருக்கும். இவங்களுக்கும் சீக்கிரமாக அந்த இது போகும். சரிங்களா? உங்களோட பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்குங்க. அப்படிலாம் இல்லைம்மா. அவ்வளோதான் இல்லைங்க. ஆபத்து இல்லை. அப்படிலாம் இல்லை. நீங்கள் நல்லா ஏர்லி ஸ்டேஜ் தான் வந்திருக்கீங்க. சரிங்களா? ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கலாம், பார்க்கலாம். நம்ம தெரியும்ல, ப்ராக்ரெஷன் தெரியும்ல. நல்ல என்ன ரொம்ப இருமல் இருக்குது, ரொம்ப முடியலன்னா ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. சரிங்களா? மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம 6 மாசத்துக்கு மருந்து எடுத்து நல்லபடியாக அவங்க பார்த்துக்கிட்டோம்னாலே சரியாயிடுவாங்க.
அம்மா அப்பா தனியாக இருக்காங்கல்ல, அவங்க பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை. இவங்க பண்ண அம்மாவை நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்துரு, அவங்க அப்பாவோட சேர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம். எல்லாரும் 2 பேருமே இன்னொரு 6 மாசத்துல சரியாயிடுவாங்க. சரியா? எதையும் போட்டு பயப்படாத, வா நம்ம வீட்டுக்கு வா, பார்த்துக்கலாம். பரவாயில்ல, நம்ம பேரை புரிஞ்சுக்கிட்டே, வாமா வீட்டுக்கு பார்த்துக்கலாம். மருந்து எடுத்துருக்கீங்களா கரெக்டா? சின்ன விஷயம், நீங்கள் அதுக்கு சரி பரவாயில்ல. பரவாயில்லம்மா, நீ இவ்வளோ தூரம் திரும்பி வந்து பேசினதே பெரிய விஷயம் தான்மா. இப்பயாச்சும் உனக்கு எல்லாம் புரிஞ்சது இல்லை, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். தர்ஷினிங்க வாமா, நம்ம அத்தையும் நல்லபடியாக பார்த்துக்கோமா. அப்பா அம்மா சம்பந்தி கைகாசையான டாக்டர் சம்பந்தி, அவங்க மருந்து கொடுத்தாலும் உடனே சரியாயிடும். 2 வாரம் தான் போட்டேன், இப்போ பரவாயில்ல எனக்கு. தண்ணி குடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 பேருக்கும் சரியாயிடும்.